இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆஃப்டர் ரா என்ன நடந்துச்சு, கெவின் ஓவன்ஸ் எதுக்காக செமி ஜெயினை அட்டாக் பண்ணாருன்றதை ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஆஃப்டர் ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ராவில் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் செமி ஜெயின் படுத்து கிடக்கிறாரு. சிஎம் பங்கு வந்து பார்க்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த பத்த பார்த்தா கெவின் ஓவன்ஸ் அப்படியே நொண்டிக்கிட்டே போகிறாரு. ஏன்னா லேடர் மேட்ச்சில் வாங்கின அடியில் வந்து அவருக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் நொண்டிக்கிட்டே போகிறாரு. இப்போ கெவின் ஓவன்ஸ் எதுக்கு செமி ஜெயின் அட்டாக் பண்ணாருன்றதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து அஃபிஷியல்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்க்குறாங்க செமி ஜெயின் அப்படியே அசைவு இல்லாமல் கிடக்கிறாரு. உண்மையிலே பயங்கரமான இன்ஜுரியை தான் ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே இது பயங்கரமாக தான் போட்டிருக்காரு. சிஎம் பங்கே டென்ஷன் ஆகுற சிஎம் கிட்ட போய் பார்த்து பேசுறாரு. அவரே வந்து அப்செட் ஆகுறாரு. என்னடாச்சு இவன் அசைவு இல்லாம இருக்கிறான், அவன் காதுல பேச்சு வாங்க மாட்டான்ற மாதிரி செய்கையெல்லாம் காமிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனுக்காக தான் செமி ஜெயினை தள்ளிட்டாங்கன்றதான் அந்த இடத்துல வந்து நம்மளை பார்க்க முடியுது. அதனாலேயே இது ஒரு பயங்கரமா இருந்துச்சு. சிஎம் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து செமி ஜெயினை வந்து தூக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் நொண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எதுக்காக இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த கட்ட விஷயம் கேட்டீங்கன்னா, எதுக்காக செமி ஜெயினை கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணாரு அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு 3 வித காரணம் சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயின் வந்து ராயல் ரம்பிள்ல கெவின் ஓவன்ஸ் vs கோடி ரோட்ஸ் மேட்ச்ல ஹெல்ப் பண்ணல, அந்த மேட்சை ஜெயிக்க வைக்க உதவல அப்படின்றதுக்கு தான் வந்தாரு. ஆனா வந்து என்னாச்சுன்னு பார்க்க வந்தாரோ, ஹெல்ப் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயின் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேருக்கும் ரெஸ்ல்மேனியா பிளானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு ராயல் ரம்பிள் ஜெயிக்கல, அதனால கெவின் ஓவன்ஸ்க்கு ரெஸ்ல்மேனியா பிளான் கிடையாது. ராண்டி ஆர்டன் வருவார்ன்ற பார்த்தா ராண்டி ஆர்டன் வரல. அதனால ராண்டி ஆர்டன் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன் வராத காரணத்தால ரெஸ்ல்மேனியா பிளான் கெவின் ஓவன்ஸ்க்கு என்னன்றது தெரியல. அதனால இப்போ செமி ஜெயினை உள்ள விட்டுருக்காங்க. அது ஒரு காரணமா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த காரணம் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா பிளானுக்காக வந்து முடியாம இருந்த கெவின் ஓவன்ஸை இங்க வர வச்சிருப்பாங்களான்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. அதனால இந்த 3வது காரணம் முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா பிளான்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி கெவின் ஓவன்ஸை முன்னும் இன்ஜுரி கிளியர் ஆகல. அவர் நடக்கிறதுலே தெரியும். அவர் அந்த கெவின் ஓவன்ஸ் செமி ஜெயினுக்கு பெயில்ரை போட்டுட்டு அப்படியே அவர் உடம்பு முடியாம துடிச்சாரு. அவரே போய் மூலையில போய் உட்காந்தாரு. இந்த மூணுலாம் பயங்கரமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை கெவின் ஓவன்ஸை வர வச்சு எதுக்காக அட்டாக் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். செமி ஜெயினை வந்து டிவில இருந்து கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைக்கணும், அதுக்காக வந்து டிவில இருந்து கொஞ்ச நாள் வர விடாம வைக்கணும் அப்படின்ற. ஏன்னா செமி ஜெயினோட ரெஸ்ல்மேனியா பிளானும் வாய்ப்புலாம் குறைஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலை ஒரு நல்ல மேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்க செமி ஜெயினுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புஷ் கொடுக்கணும். இப்போதைக்கு சரியான சூழ்நிலை இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதனால செமி ஜெயினை ஜெயிக்க வைக்க முடியல. செமி ஜெயினுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியாத காரணத்துக்காக செமி ஜெயினுக்கு ரெஸ்ல்மேனியா பிளான் இல்லைன்றதுக்காக தான் செமி ஜெயினை இப்போ அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க. கெவின் ஓவன்ஸை விட்டு கெவின் ஓவன்ஸ் வச்சு ராண்டி ஆர்டனை எப்படி எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புனாங்களோ, இத்தனை நாள் வரைக்கும் வரவிடாமல் வச்சுருந்தாங்களோ இன்ஜுரி ஏற்படுத்தி, அதே போல தான் இப்போ செமி ஜெயினுக்கு செஞ்சுருக்காங்க. செமி ஜெயின் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா விளையாட மாட்டார்ன்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்படி செஞ்சதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.